அனைவருக்கும் வணக்கம். அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின் என்பது வள்ளுவ பெருந்தகையின் வாக்கு. நம்முடைய முன்னோர்கள் தங்களுடைய அனுபவங்களை எல்லாம் தங்களுடைய சந்ததிகளுக்கு சில வித்தியாசமான விடயங்களோடு கலந்து சொல்லிக் கொடுத்தார்கள். குளித்தல், இந்த வார்த்தைக்கு குளிர்வித்தல் என்று பொருள். கதிரவன் சுடுகிரணங்கள் காரணமாகவோ, நாம் ஓரிடத்தில் தொடர்ச்சியாக அமர்ந்திருப்பது அல்லது அதிக நேரம் படுத்திருப்பது போன்ற காரியங்களாலும், சுவாச ஓட்ட மாறுபாடுகள் காரணமாகவும் உடலிலே வெப்பம் அதிகரிக்கிறது. பொதுவாக இரவிலே உறங்கக்கூடியவர்கள் சற்றேறக்குறைய 6 முதல் 8 மணி நேரம் படுத்திருக்கிறார்கள். அசையாமல் ஓரிடத்திலே படுத்திருக்கும் போது உடலிலே வெப்பம் அதிகரிக்கிறது. சிலருக்கு காலையிலே தூங்கி எழும்போது கண்கள் பொங்கி இருக்கும், உடல் சோர்வாக இருக்கும். இந்த சோர்வை மாற்றிக்கொள்ள, உடல் வெப்பத்தை தணித்துக் கொள்ள நம்முடைய முன்னோர்கள் குளித்தல் என்கிற ஒன்றை உருவாக்கி கொடுத்தார்கள். அன்றைய நாளிலே மனிதர்கள் நதிக்கரை ஓரங்களிலேயே பெரும்பாலும் வசித்தார்கள். பொதுவாக தண்ணீரிலே 3 விதமான நிலைகளை நாம் பார்க்கிறோம். ஒன்று ஓடிக்கொண்டிருக்கும் நதிநீர், மற்றது அப்படியே கிடக்கும் ஏரி, குளம், கண்மாய், கிணறு ஆகியவற்றின் நீர், தற்காலத்திலே ஆழ்துளை கிணறுகளிலே இருக்கக்கூடிய தண்ணீர். இப்படி 3 வகையான தண்ணீரே நாம் குளிப்பதற்கு பயன்படுத்துகிறோம். அன்றைய நாளிலே பெரும்பாலும் எல்லோருமே நதிகளில் தான் நீராடினார்கள். நதிக்கரை ஓரங்களிலே வசித்த காரணத்தால் அவர்களால் சுலபமாக நதிகளிலே நீராட முடிந்தது. இப்போது நதிகளும் இல்லை, அவற்றில் தண்ணீரும் இல்லை. சுயநலம் கொண்ட மனிதன் தன்னுடைய தவறான நடவடிக்கைகள் காரணமாக இயற்கையை அழித்து நாசம் செய்து விட்டான். நான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சிங்கமுனரி என்கிற ஊரிலே விரசுழி ஆறு என்கிற ஒரு ஆறு ஓடியது. உப்பாறு, பாலாறு என்கிற 2 ஆறுகளும் ஒன்றாக கலந்து ஒரு காட்டாறாக விரசுழி ஆறு என்கிற பெயரிலே ஓடியது. ஒரு வாளியிலே தண்ணீரை வைத்து அதிலே கை வைத்து சுழற்சி விட்டால் தண்ணீரிலே ஒரு சுழற்சி ஏற்படும். அது போன்ற ஒரு சுழற்சி இந்த ஆற்றிலே பல இடங்களிலே காணப்படும். ஆற்றிலே சுழி அதிகமாக இருக்கிறது என்று சொல்லுவார்கள். இந்த சுழி அதிகமாக இருந்த காரணத்தால் விரசுழி ஆறு என்று இந்த ஆற்றுக்கு பெயரும் கொடுக்கப்பட்டது. தற்காலத்திலே இந்த ஆற்றிலே வெறும் பள்ளமும் மேடுமாக அங்கிருந்த மணல் முழுவதும் அள்ளப்பட்டு குண்டும் குழியுமாக புதற்காடாக மாறி போயிருக்கிறது. சீமை கருவேல மரங்கள் தான் ஆற்றின் நெடுகிலும் மண்டி கிடக்கின்றன. தண்ணீருக்கு அவசியமே இல்லாதபடியாக வறண்டுவிட்ட நதியாகவே காணப்படுகிறது. பருவமழையும் சரியாக பெய்யாமல் பொய்த்து போனது. நதி வரக்கூடிய பாதையிலே இருக்கக்கூடிய ஊர்க்காரர்கள் நதியை தடுத்து தங்கள் பகுதியிலே இருக்கும் கண்மாய் மற்றும் ஏரிகளுக்கு தண்ணீரை பாய்ச்சி விடுவார்கள். அத்தனை ஊர்களிலும் உள்ள தண்ணீர் என்பது தேவைக்கு அதிகமாகி போன பிறகுதான் ஆற்றிலே தண்ணீர் வரும். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதியிலே வெள்ளிமலை என்கிற ஒரு மலை இருக்கிறது. இந்த மலையிலே பொழியக்கூடிய மழை நீர் தான் காட்டாறாக எங்கள் ஊருக்கு வரக்கூடிய நதியாக ஓடுகிறது. எல்லாம் பொய்த்து போனது. சரி, இந்த நதியிலே மூழ்குதல், ஏரி குளங்களிலே மூழ்குதல், கிணற்றிலே மூழ்குதல், குளித்தல், இதிலே அப்படி என்ன விஷயம் இருக்கிறது என்று பார்த்தால், பொதுவாக நம்முடைய முன்னோர்கள் கொடும் கோடை அல்லது தகிக்கக்கூடிய வெயில் அடிக்கக்கூடிய காலங்களிலே நதிகளிலே சென்று நீராடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். குளிர்காலங்கள்
அதிகமான குளிர் இருக்கக்கூடிய காலங்களிலே கிணற்று நீரிலே குளிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். அன்றைய நாளிலே ஊருக்கென்று பொது கிணறுகள் இருக்கும், குடிநீர் கிணறுகள் மற்றும் குளிப்பதற்கு பயன்படக்கூடிய கிணறுகள் என்று இருக்கும். விவசாயத்திற்கு பயன்படக்கூடிய கிணறுகளும் இருந்தன. இறங்கி கிணற்றுக்குள்ளே குளிப்பதும் இருந்தது, கிணற்று நீரை வாளியிலே இறைத்து குளிப்பதும் இருந்தது. வெயில் காலங்களிலே நதி நீரிலே குளிக்கும் போது நதியின் தண்ணீர் ஓட்டத்திலே இருக்கும் ஒரு மென்மையான குளிர் தேகத்திற்கு இதமாக இருந்தது. மேலும் நதி என்பது பற்பல ஓடைகள் வழியாக பாய்ந்து வருகிறது, மலையிலே இருந்து இறங்கி வருகிறது. ஏராளமான மூலிகைகளை தழுவி ஓடி வருகிறது. அது காரணமாக அந்த தண்ணீரிலே நிரம்ப மூலிகையின் தத்துவங்கள் கலந்திருக்கும். இந்த நதி நீரிலே குளிக்கும் போது கொளுத்தும் கோடையிலே ஏற்பட்ட வெப்பத்தினால் உடலுக்கு ஏற்பட்ட நீர்சத்து குறைபாடு தணிக்கப்பட்டது, வெப்பநிலை சீராக்கப்பட்டது. இது காரணமாக தகிக்கும் கோடையிலே காலையிலும் மாலையிலும் நதிகளிலே குளிப்பதை நம்முடைய முன்னோர்கள் வழக்கமாக கொண்டிருந்தார்கள். கொடும் குளிர்காலத்திலே நதியிலே குளிப்பதில்லை, கிணறுகளிலே குளித்தார்கள். காரணம் யாதென்றால் நதிகளிலே வரும் தண்ணீர் குளிர்ச்சியாக இருக்கும். குளிர்காலத்திலே நதியிலே குளிக்கும் போது அது இன்னும் கூட அதிகமான குளிர்ச்சி உடலுக்கு கொடுத்து விடுகிற காரணத்தால் உடலுக்கு மிகப்பெரிய தீங்கு ஏற்பட செய்யும். இதை நம்முடைய முன்னோர்கள் தெளிவாக தெரிந்திருந்தார்கள். சரி, குளிக்கும் போது எப்படி குளிப்பது என்பதை பற்றியும் நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நதியிலே குளிக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். முதலிலே நதியில் கால் வைக்கிறோம், அதன் பிறகு முழங்கால் வரை நனைகிறது, அதன் பிறகு தொடை வரை, இடுப்பு வரை, அதன் பிறகு மார்பு வரை, அதன் பிறகு தலை முழுகுகிறோம். இப்படி படிப்படியாக பாதம் முதலாக மெல்ல மெல்ல குளிர்ச்சி என்பது ஏறி தலைக்கு சென்று தலையை மூழ்கும் போது 2 காதுகளிலுமிருந்து வெப்பம் வெளியேறி செல்வதை உணர முடியும். பழைய சில திரைப்படங்களிலே ஒருவருக்கு கோபம் ஏற்படும் போது காதுகளிலே இருந்து வெப்பம் வெளியேறுவதை போல காட்சிகளை காட்டுவார்கள். உண்மையிலேயே நாம் நதியிலே குளிக்கும் போது நம் காதுகள் வழியாக வெப்பம் வெளியேறுவதை பார்க்க முடியும். இந்த அனுபவம் இன்றைய தலைமுறைகளுக்கு பெரும்பாலும் இல்லை என்றே சொல்ல வேண்டும். இந்த மாதிரியான நதி குளியல் என்பது தற்காலத்தில் பெரும்பாலும் இல்லாமலே போய்விட்டது. தென்னகத்திலே தாமிரபரணியிலே குளிக்கும் பாக்கியம் பெற்றவர்கள் குளிக்கிறார்கள். ஆனால் அங்கேயும் கூட ஆற்றிலே குளிக்கும் தன்மை என்பது குறைந்து வருகிறது. காரணம், நதிகளிலே கலக்க விடப்படக்கூடிய சாயப்பட்டறை கழிவுகள், நதிகளிலே கலந்து வரக்கூடிய மனிதர்கள் செய்த தவறுகளால் கலந்த கழிவுகள் ஆகியவை நதிகளையும் நாசம் செய்துவிட்டன. அடுத்து கடுமையான குளிர் இருக்கக்கூடிய காலங்களிலே கிணற்று நீரிலே குளித்து பாருங்கள். கிணற்று நீர் இதமாக வெதுவெதுப்பாக இருக்கும். கிணற்றின் தத்துவம் எப்போதும் ஒரே விதமாக இருக்கும். பகலிலே கிணற்று நீர் குளிர்ச்சியாகவும், இரவிலே கிணற்று நீர் சற்று கதகதப்பாகவும் மாறுவதை பார்க்க முடியும். இது ஆழ்துளை கிணற்றுக்கு பொருந்துமா என்றால் இல்லை. நம்முடைய முன்னோர்கள் வெட்டி வைத்த பழங்கால கிணறுகள் இதை செய்தன. இதை எங்களுடைய தலைமுறை பார்த்திருக்கிறது, இன்றைய தலைமுறை பார்த்திருக்க வாய்ப்பில்லை. இப்படி குளிக்கும் போது பெரும்பாலும் கிழக்கு திசையை நோக்கி நின்றே குளிக்க வேண்டும். கதிரவன் உதித்து வரக்கூடிய திசையை நோக்கியே குளிக்க வேண்டும் என்றும் நம்முடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். குளித்து முடித்தான பிறகு முதலிலே உடலின் எந்த பாகத்தை துடைக்க வேண்டும் என்பதையும் சொல்லிக் கொடுத்தார்கள். குளித்து முடித்தான பிறகு முதுகு பாகத்தை தான் முதலிலே துடைக்க வேண்டும், முகத்தை துடைக்க கூடாது. முன்னோர்கள் சொல்வார்கள், குளித்து முடித்த உடனே முதலிலே முகத்தை துடைத்தால் மூதேவி வந்து உடலிலே தங்கி விடுவாள், முகத்தை துடைக்காதே, முதுகை துடை என்று சொல்லுவார்கள். சற்று பொறுங்கள், நீங்கள் வீட்டிலே
ஒரு சிறிய வாளியிலே ஒரு தொட்டியிலே தண்ணீரை வைத்து அதிகபட்சம் ஒரு குவளையிலே மொண்டு குளிக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு இந்த முகத்தை துடைப்பதா முதுகை துடைப்பதா என்பது பொருந்தி போகாது. காரணம், நீங்கள் கொட்டி குளித்த தண்ணீர் உங்கள் உடல் வெப்பத்தை தணிப்பதற்கே போதுமானதாக இருக்கவில்லை. அப்படி இருக்கும்போது இதை செய்ய அவசியம் இல்லை. சரி, ஆற்றிலே கிணற்றிலே குளித்தவுடன் முதலிலே முதுகை துடைக்க சொன்னதற்கு காரணம், நம் உடலுக்குள்ளே 6 ஆதார சக்கரங்கள் இயங்குகின்றன. கீழ் 6 ஆதாரங்கள் என்று குறிக்கப்படக்கூடியவை முதுகு தண்டுவடத்திலேதான் நின்று இயங்குகின்றன. இந்த சக்கரங்களின் சுழற்சி என்பது குளிர்ச்சி என்பது ஏற்பட்ட போது மாறுபடும். தண்ணீர் விட்டு நீங்கிய பிறகு உடனடியாக முதுகை துடைத்து விட்டால் சக்கரங்களின் சுழற்சி என்பது சீராக இருக்கும். உடல் வெப்பம் என்பதும் ஒரு குறிப்பிட்ட கட்டுப்பாட்டிலே இருக்கும். முகத்தை முதலிலே துடைத்து சிறிது நேரம் கழித்து முதுகை துடைக்கும் போது உடல் வெப்பம் மாறுபாடுகள் ஏற்பட்டு உடலுக்கு மிகப்பெரிய கெடுதல்களை உண்டாக்கிவிடும். இதை துல்லியமாக நம்முடைய முன்னோர்கள் கண்டறிந்திருந்தார்கள். நம்முடைய முன்னோர்கள் எத்தனை பெரிய ஞானிகள் என்பதை எண்ணி பாருங்கள். எந்த தேசத்திலும் இது போன்ற வாழ்வியல் நுணுக்கங்கள் முன்னோர்களால் கற்பிக்கப்பட்டிருக்கின்றனவா என்றால் இல்லை என்றே துணிந்து கூறிவிடலாம். குளிப்பதில் இத்தனை விடயங்களா? அடே அப்பா, சிந்தித்து பார்த்தால் தலை கிறுகிறுத்து போகிறது. நம்முடைய வீடுகளிலே அதிக நேரம் உறங்கி இருக்கும் நம் உடலிலே அதிகரித்த வெப்பம் தணிய வேண்டும் என்றால் காலையில் முதல் வேளையாக பல் துலக்கி முகம் கழுவி ஆற்றுக்கு அல்லது கிணற்றுக்கு நடந்து சென்று காலையிலேயே குளித்து முடித்து அதன் பிறகு மறுநாளை துவக்க வேண்டும். அன்றைய நாளிலே காலையிலே குளித்து முடித்து தலையிலே நீர் தேக்கம் இருக்கும் நிலையிலே சிறிது திருநீரை விபூதியை தண்ணீரிலே குழைத்து நெற்றியிலே பூசிக்கொள்வார்கள். இது வழிபாட்டுக்கானதாக இருக்குமா என்றால் இல்லை. இந்த திருநீரை தண்ணீரிலே குழைத்து நெற்றியிலே பூசும் போது மெல்ல மெல்ல நெற்றியிலே பூசப்பட்ட ஈரமான திருநீரு காய 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 தலையிலே நாம் குளித்ததால் தேங்கிய தண்ணீரின் தன்மை என்பது மாறிப்போகும். திருநீர் காய்வதற்கும் தலையிலே இருக்கும் நீர் முழுவதும் ஈர்க்கப்பட்டு தொலைந்து விடுவதற்கும் சரியாக இருக்கும். இந்த திருநீற்று பச்சிலை என்று சொல்லக்கூடிய உருத்திர சடை என்கிற மூலிகை செடியின் துணை கொண்டே அன்றைய முன்னோர்கள் தயாரித்தார்கள். இப்போது அப்படி அல்ல. திருநீரின் உண்மை தத்துவமே மாறி போயிருக்கிறது. இவையெல்லாம் ஆன்மீகத்தோடு இணைத்து சொல்லப்பட்ட நம்முடைய வாழ்வியல் முறைகள். நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த இந்த வாழ்வியல் முறைகளை சரியாக புரிந்து கொண்டு விட்டால் ஏன், எதற்கு, எப்படி என்று கேள்விகளாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய புத்திக்கு உரைக்கும்படியாக பல தத்துவங்கள் புரிந்துவிடும். அடடே அப்படியா என்று நாம் கேட்டு நம்முடைய முன்னோர்களின் பழக்க வழக்கங்களை தெரிந்து கொள்வது அவசியமாகிறது. இன்றைய தலைமுறைக்கு இவற்றையெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியதும் கடமையாகிறது. குளித்தல் என்றால் குளிர்வித்தல், தேகத்தின் வெப்பத்தை தணித்தல் என்பது போல். அன்றைய மனிதர்கள் நதிக்கரை ஓரங்களிலேயே வாழ்ந்திருந்தார்கள். நம்முடைய முன்னோர்களின் வாழ்விடங்கள் நதிக்கரைகளை ஒட்டியே இருந்தன. காரணம் இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும். அது காரணமாகவே அன்றைய நம்முடைய முன்னோர்கள் தேக ஆரோக்கியம் கொண்டவர்களாகவும் அறிவு கூர்மை கொண்டவர்களாகவும் ஞானம் வாய்க்க பெற்றவர்களாகவும் இருந்தார்கள். நாம் இன்று நாகரிகம் என்கிற பெயரிலே எல்லாவற்றையும் சிதைத்து சீரழித்து விட்டோம். அன்றைய நாளிலே நாங்கள் வாழ்ந்திருந்த நதி நீராடல், கிணற்றிலே இறங்கி ஆழ்ந்து குளித்து நீராடிய அந்த நீராடிய அனுபவங்கள், இவற்றையெல்லாம் அசை போட்டு பார்க்கும் போது ஏதோ ஒரு கனவிலே வாழ்ந்திருந்ததை போன்ற ஒரு நினைவு வருகிறது. என் பிராயத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு நான் சொன்ன இந்த தகவல்கள் நிச்சயமாக அவருடைய இளமை பிராயத்தை நினைவூட்டும். அருமை சகோதர சகோதரிகளே, நமக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய சந்ததிகளுக்கு இந்த அனுபவங்கள் கிடைக்காமலே போய்விட்டன
என்பது வேதனைக்குரிய ஒன்றாக இருக்கிறது. வாய்ப்பு கிடைக்கும் போது நதிகளிலே நீராட வைத்தும் பழங்கால கிணறுகளிலே நீராட வைத்தும் உங்கள் குழந்தை செல்வங்களை மகிழ்வித்து பாருங்களேன். நல்லது சகோதர சகோதரிகளே. மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.